பார்த்துக்க, நீயே வச்சுக்கன்றான். அதுக்கப்புறம் ஐயா ராஜீவ் அவர்கள், ஐயா ராஜீவ் காந்தி அவர்களும் ஜெயவர்த்தனை அவர்களும் போட்ட கையெழுத்து. அந்த கையெழுத்து தான் வழிந்து திணித்தது எங்களுக்குள்ளே. அதை என் தலைவன் ஏற்க மறுக்க, நீ அமைதிப்படை என்கிற ஒரு அநீதி படையை, அழிப்பு படையை, பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ் என்கிற பீப்புள் கில்லிங் ஃபோர்ஸ் அனுப்பி என் மக்களை கொன்னு குவிச்சிட்டேன். அதிலிருந்து தான் என் இனத்தின் வரலாறே மாறுது. 3 இதில் கல்வியை மாநில உரிமையிலிருந்து மாநில உரிமை கல்வி அதை எடுத்துகிட்டு போன பெருமக்கள் யார்? காங்கிரஸ். எடுத்துகிட்டு போகும்போது வேடிக்கை பார்த்துருந்து இந்த திமுக, இந்த குடி கும்மி அடிக்கிறாங்களே இதே கூட்டம் தான். இவர்கள் தான் மாநில உரிமையை பேசுவார்கள். எடுத்து கொண்டு போவனிடத்திலே கொடுத்த இவர்கள் மாநில உரிமை பேசுவார்கள். தர மறுப்பவனுடைய கூட்டணி வைப்பார்கள். எதுக்கு இவனை பிடிச்சி கட்டி தொங்குற? ஒரு சொட்டு தண்ணீர் தமிழர்களுக்கு, தமிழ்நாட்டுக்கு தர முடியாதுன்னு சொல்றாங்க காங்கிரஸ். அதுக்காகவா 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த ஒரு தேசிய இனத்தின் மகன் நான். என் இனத்திற்கென்று தனித்த விடுதலை பெற்ற தாயகம், ஒரு சுதந்திர தனித்தமிழீழ தாயகம். அதை அடைகிற ஒரு புனித கனவிலே 50,000 பேருக்கு மேலே போராடி செத்திருக்கும் அந்த தாயக கனவை நசுக்கி நாசமாக்கிய கட்சி ஆட்சி காங்கிரஸ். அதுக்காகத்தானா இந்த நிலத்தில் இருக்கிற நச்சு திட்டங்கள், ஸ்டெர்லைட், அணு உலை, மீத்தேன், ஈத்தேன் எல்லாவற்றையும் நட்டது யார்? அதே காங்கிரஸ் கட்சி ஆட்சி. அனுமதித்ததார்? இந்த திராவிட கட்சிகள், 2 கட்சிகள். இவர்களுக்கு தெரியாம அணு உலை வந்து நட்டு போயிட்டானா? முதல்ல அணு உலை எங்க வந்தது? கேரளாவுக்கு. காங்கிரஸ் தான், அதே கம்யூனிஸ்ட் தான், 2 கட்சி தான் இங்க மாறி மாறி. அவர்கள் அனுமதிக்கல. ஏன்? அவன் நிலத்தை அவன் ஆள்றான், அதனால அவன் ஆள விடலை. ஏன்னா நான் வெளிச்சத்தில் வாழ்றதை விட உயிரோட வாழ்றது ரொம்ப முக்கியம், எடுத்துட்டு போட்டான். அப்படியே நகர்த்தி வந்து என் ஊர்ல இடிந்த கரையில் வச்சுட்டான். ஏன்? அவன் எங்க அவன் வரக்கூடாதுன்னு எதிர்த்தவன் இங்கே வையுங்கிறான். யார்? இதே காங்கிரஸும் கம்யூனிஸ்டும். ஏன்? அவனுக்கு மானம் இருக்கு, எனக்கு அது இல்லை. உண்மையிலேயே மான ரோசம், சூடு சொரணை, சோத்துல உப்பு போட்டு சாப்பிட்றோம், நல்ல ரத்தம் ஓடுது, மான தமிழச்சி மாறலாம், நம்ம எல்லாம் பால் குடிச்சிருக்கோம்னா ஒரு சொட்டு தண்ணீர் தர முடியாது என்று சொன்ன காங்கிரஸ் ஒரு சீட்டு உனக்கு கிடையாதுறான்னு தோக்கடிக்கணும்.